பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஆண்டவர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னமும் செய்ய போகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் நம்மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றி நம்ம எல்லாம் ஜெபத்திலே நடத்தும்படியாய் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெபத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், ஒரு அடுத்த தலைமுறை எழுப்ப இருதயத்திலே நீர் வைராக்கியம் கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, முந்தின தலைமுறையாராகிய நாங்கள் திறப்பில் நின்று எங்கள் தலைமுறைக்காய், சந்ததிக்காக, வரப்போகிற சந்ததிக்காக, இனி வரப்போகிற சந்ததிக்காக உம்முடைய பரிசுத்த பாதத்தில் விழுந்து மன்றாடி ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்பதற்கு ஆண்டவரே, உங்கள் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. இந்த நேரம் முழுவதையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தடைகளை எல்லாம் நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. நேரிலும் நேரலையிலும் எங்களோடு கூட இணைந்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் துணை நிற்பீராக. தேவ பிரசன்னமும் தேவ கிருபையும் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர். அவரிடத்தில் தோல்வியே இல்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் வெற்றியை கொடுக்கிறவர். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே நீங்கள் பலவிதமான மனநிலைமையோடு, உங்கள் குடும்பத்தை குறித்த பாரத்தோடு, பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு கலந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் முழுவதும் நடத்தின ஆண்டவர் இந்த கடைசி இந்த ஜெப நேரத்திலும் நம்மை நடத்த வந்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்து நாம் தேவனை துதிக்க போகிறோம். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாழரே, துணையாளரே. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. துன்பத்தில் தாங்கும் மணவாழரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை ஆராதனை. Thank you, Father.
ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. வெளிச்சம் தாரும் இந்நேரமே, அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவி. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவி. ஆராதனை. Father, we worship your God. Jesus, we worship your God. Holy Spirit, we worship you. ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, உங்க பரிசுத்த பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து உமக்கு ஆராதனையை செலுத்துகின்றோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திரர் நீர், எல்லா கனத்திற்கும் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர், எங்களுக்கு நல்லவராய் இருந்தீர். தீங்குகளுக்கு விலக்கினீர், தீமைகளுக்கு மறைத்தீர். சத்துருடைய வல்லடிகளுக்கு எங்களை விலக்கி மூடிக்கொண்டதற்காய் உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஜபங்களை எல்லாம் கேட்டீர், கிரியை செய்து கொண்டு இருக்கிறீர். இன்னும் நீர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறதற்காக உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அடியார்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் நல்லவர். இன்றைக்கும் நாம் சில காரியங்களுக்காக நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு ஜெபிக்க போகிறோம். ஒரு சிறிய வேத பகுதியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு கர்த்தர் தருகிற வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனம் 14வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அற்புதமான ஒரு வேத பகுதி. நியாயாதிபதிகளின் காலத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நியாயாதிபதியை எழுப்புவார். அந்த நியாயாதிபதி இருந்த காலத்தில் 40 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் அவர் நியாயம் விசாரிப்பார். அந்த நியாயாதிபதியின் காலத்திலே சமாதானம், சந்தோஷம் எல்லாம் உண்டாயிருக்கும். எதிரிகளின் கையிலிருந்து ஜனங்களை ரட்சிப்பார். ஆனால் அந்த நியாயாதிபதியின் காலம் முடிந்தவுடன் மக்கள் மறுபடியும் பழைய வாழ்வுக்கு திரும்பி விடுவார்கள். இங்கே ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைத்து அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆனால் அதற்கு கிதியோன் சொன்ன பதில், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவை எல்லாம்
எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். கிதியோனின் ஜெபத்தில் 3 முக்கியமான பகுதிகள் இருந்தது. ஆண்டவரே, நீர் எங்களோட கூட இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்குது? இன்னைக்கு உங்களில் அநேகருக்கு கேள்விகள் இதுதான். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் ஆண்டவரே நடக்குது? உங்கள் குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரு போராட்டம் முடிந்து உடனே அடுத்து ஒன்று நடக்கிறது, ஒன்று முடிந்து அடுத்து ஒன்று நடக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள் ஆண்டவரை சேவையாதவருடைய குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு போல இருக்கிறது. இதெல்லாம் ஏன் ஆண்டவரே நடக்குது? முதல் கேள்வி. அடுத்து சொல்லுகிறார், எங்கள் முற்பிதாக்கள் விவரித்து சொன்னார்களே எகிப்திலிருந்து வந்த பொழுது அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே ஆண்டவரே? எங்கே ஆண்டவரே? எந்த அற்புதமும் என் வாழ்க்கையில் நடக்கலை. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட கேள்வியோடு இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு நம் ஜெபத்தை கேட்க போகிறார், பெரிய மாற்றங்களை செய்ய போகிறார். 3வது அவருடைய கேள்வி, எங்கள் பிதாக்கள் இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. இன்னும் ஒரு பரிதாபமான நிலைமை. ஆண்டவரே, இப்போ நீங்கள் எங்களை கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ இருக்கிற சூழ்நிலைமை, எங்களை மீதியானியர் கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கிதியோன் கேட்டது போல இந்த 3 கேள்விகள் இருக்குது. எங்கள் முற்பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதம் எங்கே? கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது? கர்த்தர் ஏன் என்னை கைவிட்டு ஒப்பு கொடுத்தார்? ஆனால் அவனுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். 16வது வசனம், அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்று கேட்டவனுக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றார். எனக்கு ஏன் இது நடக்கிறது, எங்களை ஒப்பு கொடுத்தீரே என்று சொன்ன அந்த கேள்விக்கு நீ முறியடிப்பாய் என்று சொன்னாய். ஜெயம் கர்த்தருடையது. ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் போராடுகிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் முறியடிக்க போகிறார். கர்த்தர் உங்களை கைவிட்டது போல இருக்கிற சூழ்நிலைமைகளிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். நம்பிக்கை இழந்து போயிருக்கிற உங்கள் உள்ளத்திலே இன்றைக்கு ஒரு நம்பிக்கை உதிக்க போகிறது. அதற்காய் ஜெபிக்க போகிறோம். கிதியோனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ முறியடிப்பாய். இன்றைக்கு முறியடிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனை, அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த வேளையில் ஆண்டவரே, எங்கள் சந்ததியரை நினைத்து பார்த்து நாங்கள் செபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டின உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திர ராஜா. அப்பா, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. தேவ ஆவியானவர் ஆண்டவரே, இந்த வேளையில எழுந்தருளுதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா, உடைய வல்லமை, உம்முடைய பராக்கிரமம் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இம்மட்டும் நடத்தினதே, எங்கள் வாலிப சேனையை நடத்தினதே, அதற்காக உமக்கு நன்றி பலிபீடம் கட்டுகிறோம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே, அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே உமக்காக காத்து நிற்கிறார்களோ, ஏன் எனக்கு இந்த நாட்கள் என்று கண்ணீர் சிந்துகிறாரோ, அப்பா, சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கிறார்களோ, அப்பா, வனாந்திரத்தின் சூழ்நிலையில என் தேவன் எங்கே என்று அப்பா காத்திருக்கிற எங்கள் ஜனங்களுக்கு ஆண்டவரே, நீர் கிதியோனுக்கு ஆண்டவரே எழுந்தருளின தேவன், இந்த வேளையில அப்பா நீர் எழும்புவீராக. மீதியானியர் கைகளில் அகப்பட்டது போன்ற சூழ்நிலையில தவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. அப்பா, உம்முடைய கரம் இந்த வேளையில அப்பா தூதனானவர் இறங்கி நீர் எப்படி சொன்னீரோ பராக்கிரமசாலி என்று, அப்படி ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் சொல்லுகிறீர் ஐயா. நீர் பராக்கிரமசாலி. எப்படி மீதியானியரை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தீரோப்பா, எப்படி ஒப்பு கொடுத்தீரோ, ஒரே கிதியோன் எழும்பி முறியடித்தானோ, இன்று முறியடிக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீர் முறியடிப்பீராக. முறியடித்து இந்த பலத்தோட போ என்று சொன்ன தேவன், இந்த பலத்தோட இனி வருகிற நாட்களில கர்த்தர் துணை நிற்கிறார் என்ற வார்த்தையின்படி துணை நிற்கிற தேவ கரம் இந்த பலத்தோட புறப்பட்டு கர்த்தருடைய சேனையா எழும்பி அப்பா நீர் பிரகாசிப்பிக்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் நீர் எழுப்புவீராக. ஒவ்வொரு குடும்பமும் இந்த நாளில அப்பா முறியடித்து எல்லா மீதியானியரின் வல்லமைகளை முறியடித்து எழும்புவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. எழுப்பப்படுவதாக என்று சொல்லுகிறோம் அப்பா. முறியடிக்கப்படுவதாக என்று சொல்லுகிறோம்
செலுத்துகிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்லப்பா, ஒவ்வொருவரோடும் நான் துணை நிற்கிறேன், என் தேவன் எங்கே என்கிற அந்த கேள்வி இந்த வேளையில என் தகப்பன் நான் துணையாய் நிற்கிறேன், இந்த பலத்தோட போ என்று சொன்ன தேவ பிரசன்னம் இந்த பலத்தோட ஒவ்வொரு குடும்பமும் எழும்பி ஆண்டவரே அடுத்த லெவலுக்கு ஆண்டவரே, அடுத்த ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நேராக ஆண்டவரே அப்பா கடந்து செல்வார்களாக. இந்த பலத்தோட சென்று மீதியானியரை முறியடித்த தேவ கரம் இந்த நாளில எங்கள் ஜனங்களுக்கு எதிரான எல்லா வல்லமைகள், எதிர் வல்லமைகளை முறியடித்து அப்பா ஜெயத்தை சுதந்திரிக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியானியரை எளிதில் ஜெயித்த அப்பா கிதியோனை போல சத்துருவின் எல்லா பொல்லாத கிரியைகளை ஜெயித்து உம்முடைய சித்தத்துக்கு நேராய், உம்முடைய திட்டத்துக்கு நேராய் உம்முடைய தேவ பிள்ளைகளை, உம்முடைய தேவ ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் குடும்பங்களை நீர் எழுப்ப போறதற்காக பராக்கிரமசாலியான கிதியோனை போல எழும்ப பண்ணி ஜெயிக்க பண்ண போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா அவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தைகள் அப்பா நீர் துணை நிற்கிறேன் என்ற வார்த்தைகளை ஒவ்வொரு வீட்டிலும் வைத்து நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நீர் விளங்க செய்கிறதற்காக, நான் விளங்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நீர் விளங்க பண்ண போகிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ மீதியானியரை முறிய அடிப்பா என்று சொன்னீரே. இன்றைக்கும் ஆண்டவரை எந்தெந்த குடும்பங்களிலே இந்த மீதியானியரின் ஆவிகள் வந்து கிரியை செய்து குடும்பங்களை அலைக்கழிக்கிறதோ, நாங்கள் வாசிக்கிறோமே இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கு புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் சிறுமையில இருக்கிறதோ ஆண்டவரே, மீதியானியர் ஏராளமாய் கடற்கரை மணல் போல வந்து இஸ்ரவேலரை கொள்ளையிட்டது போல உங்க பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே கொள்ளையிடப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் மீண்டும் திருப்பிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, கொள்ளையிடப்பட்ட சமாதானம், கொள்ளையிடப்பட்ட சந்தோஷம், கொள்ளையிடப்பட்ட ஒருமனம், கொள்ளையிடப்பட்ட ஐக்கியம், விசேஷமாய் கொள்ளையிடப்பட்ட பிள்ளைகள், பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட பிள்ளைகள், பிசாசினால் திருடப்பட்ட ஆத்துமாக்கள், பிசாசினால் திருடப்பட்ட குடும்பத்தின் ஆண்டவரே பாதுகாப்பு, இவைகள் எல்லாவற்றுக்கும் விரோதமாய் வருகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு இஸ்ரவேலர் உம்மை நோக்கி முறையிட்டது போல உம்முடைய அடியார்கள் இன்றைக்கு உம்மை நோக்கி முறையிடுகிறோம். மீதியானியர் கொள்ளையிட்டதை எல்லாம் திருப்பிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் திருப்புகிறோம். எந்த வாலிபன், எந்த வாலிப மகள் ஆண்டவரே மீதியானின் ஆவியினால் தாக்கப்பட்டு ஆண்டவரே இன்றைக்கு புறம்பே விலகி நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் திருப்பிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் பாளையத்தில் ஒருவன் மீதியானிய ஸ்திரீயை கூட்டிக் கொண்டு வந்தது போல எத்தனையோ விதமான பொல்லாத ஆவிகள் குடும்பங்களிலே கிரியை செய்கிறதே, உள்ளே கிரியை செய்கிறதே, மனதில் கிரியை செய்கிறதே, வீடுகளுக்குள் கிரியை செய்கிறதே, அறைகளுக்குள் கிரியை செய்கிறதே, எல்லா மீதியானிய ஆவிகளை நாங்கள் வெளியே துரத்துகிறோம். உங்க ஜனத்தை சிறுமைப்படுத்துகிற காரியங்கள் வெளியேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசேஷமா எங்கள் வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் விதைத்திருக்கிற எங்களுடைய நன்மைகள், எங்களுடைய ஜெபங்கள், நாங்கள் விதைத்திருக்கிற விசுவாசம், நாங்கள் விதைத்திருக்கிற ஜெப வாழ்க்கை, பரிசுத்தம், பக்தி, இவைகளை எல்லாம் ஆண்டவரை திருடிக் கொண்டு போக வருகிற எல்லா மீதியானி ஆவிக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறோம். ஆண்டவரே, எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை நாங்கள் திருப்பிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபத்தை கேட்டதற்காய் உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரப்பா, கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் மீதியானியர் வந்து திருடி கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி தருகிற ஒரு காலம் இந்த நாட்கள், ஜெபத்தின் நாட்கள்.
இந்த ஜெபத்தோடு கூட 100 நாட்கள் நாம் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவர் காலை மாலை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு கூப்பிடுதலுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். தேங்க்யூ ஜீசஸ். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா மீதியானியரின் ஆவிகளை துரத்தி விட்டு எங்களை பராக்கிரமசாலிகளாய் மாற்றி, எங்கள் வாலிபர்களை பராக்கிரமசாலிகளாய் மாற்றி அவர்களோடு கூட நீங்க இருந்து நடத்த போறதற்காய் நன்றி தகப்பனே, நன்றி. கோடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நியாயாதிபதிகளின் காலத்திலே ஆண்டவர் அநேகரை எழுப்புகிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 3 verse 9. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஓத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நீங்க நினைக்கிறீங்க ஜெபத்தை கேட்கல அப்படின்னு. காரியங்கள்லாம் அப்படியே இருக்குது, மாறவே இல்லை. வசனம் அழகா சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது. இப்போ நம்ம கூப்பிடுறோம்ல, அப்போ ஆண்டவர் கேட்காது இருப்பது எப்படி? கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியாகிய கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். கூப்பிட்டார்கள், கர்த்தர் ரட்சிக்கும்படி ஒரு இரட்சகனை எழுப்பினார். நமக்கு ஒரே ஒரு இரட்சகர். அந்த நாட்களில் நிறைய இரட்சகர்கள் எழுப்பினார்கள். நமக்கு ஒரே ஒரு இரட்சகர். அந்த இரட்சகர் இயேசு. நமக்கு அவர் என்ன செய்வார்? அவர் எழும்புவாராம். அந்த இரட்சகர் எழும்புவார். அந்த வசனத்தை நீங்க எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். எழுப்ப போகிறார், எழும்ப பண்ண போகிறார். ஆண்டவர் இயேசு எழும்ப போகிறார். தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல பறக்கடிக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே அடுத்த சந்ததியினருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே, அடுத்த சந்ததியினர் உம்மை சேவிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே, அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற எங்கள் ஜெபத்தை கர்த்தாவே நீர் கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இஸ்ரவேல் மக்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது ராஜா ஆண்டவரே, அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டது போலப்பா நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. அன்றைக்கு ஆண்டவரை தேனியில எழுப்பினது போல, ஒரு இரட்சகரை எழுப்பினது போல எங்களுடைய இரட்சகர் ஆகிய ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாட்களில்
ஆண்டவரை வாலிபர்களை ஆண்டவரை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரை ஒரே ரட்சகராகிய எங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசம் எங்கும் இருக்கிற, பட்டணங்கள் எங்கும் இருக்கிற, சபைகளில இருக்கிற, குடும்பங்களில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கர்த்தாவே அந்த ரட்சகர் ஆண்டவரை இன்றைக்கு கர்த்தாவை சந்தித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை இன்றைக்கு வாலிபர்களை ஆண்டவர் ரட்சிப்பதற்காகவே கர்த்தாவே பரலோக மேன்மையை துறந்து இறங்கி வந்தீங்களே அப்பா. ஆண்டவர் அதை நினைத்து தகப்பனே இன்றைக்கு ராஜா தேசம் எங்கும் இருக்கிற ஆண்டவரை எல்லா வாலிபர்களை கர்த்தாவே ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வாலிபர்களை கட்டி இருக்கிற சகல பாவங்களை ஆண்டவரே இன்றைக்கு தகப்பனே நீர் கட்டவிழ்த்து ஆண்டவரே விடுவீராக அப்பா. எந்தெந்த பாவங்களிலே, அந்தரங்க பாவங்களிலே, அசுத்த பாவங்களிலே ஆண்டவரே இன்றைக்கு வாலிபர்கள் சிக்கி ஆண்டவரே அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறார்களோ அந்த பாவ பழக்கத்தில் இருந்து ஆண்டவரே கொடிய துர்குணத்தில் இருந்து அந்தரங்கத்தில் இருந்து ராஜா அசுத்த கிரியைகளில் இருந்து வாலிபர்களை கர்த்தாவே நீங்க ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே குமாரனங்களை ஆண்டவரை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே அப்பா. அந்த மெய்யான விடுதலை அப்பா இன்றைக்கு வாலிபர்களை நோக்கி வரட்டும்பா. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற வாலிபர்களை தொடுங்கப்பா. ஆண்டவரே பாவத்திலே வாழ்கிற வாலிபர்களை கர்த்தாவே இன்றைக்கு ஆண்டவரை தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. சிற்றின்பங்களிலே கர்த்தாவே அப்பா இன்றைக்கு மூழ்கி இருக்கிற பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஆண்டவரை தொடுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உலக மாயிலே கட்டப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரை கட்டவிழ்த்து விடுங்கப்பா, கட்டவிழ்த்து விடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உங்க ரத்தம் அப்பா இன்றைக்கு வாலிபர்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு வாலிபர்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே பாவத்திலிருந்து, அந்தரங்க பாவத்திலிருந்து, அசுத்த கிரியைகள் இருந்து, கொடிய துர்குணங்களில் இருந்து, கீழ்ப்படியாமல் இருந்து கர்த்தாவே அப்பா எங்கள் பிள்ளைகள் மேல ஆண்டவரே அந்த ரத்தம் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பட்டப்பா, மனம் திரும்பட்டப்பா, மனம் திரும்பி கர்த்தாவே அந்த கல்வாரி அன்புக்கு நேராக ஓடி வரட்டும்பா, ஓடி வரட்டும்பா. இஸ்ரவேல் மக்கள் கூப்பிட்ட போது ராஜா ஆண்டவரை அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு ராஜா ஆண்டவரை அவர்களை விடுதலை செய்தது போல ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. ஆண்டவரை பெற்றோர்கள் யாரெல்லாம் ஆண்டவரை இந்த ஜெபத்தில் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய கூப்பிடுதலை கேளுங்கப்பா, அவருடைய கூப்பிடுதலை கேளுங்கப்பா, அவருடைய கண்ணீரை துடைங்கப்பா. எந்தெந்த வீடுகளிலே மாற்றங்கள் வேண்டும், எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை போல கர்த்தாவே மாற்றங்கள் வரட்டும்பா. ஆவிக்குரிய மாற்றங்கள் உண்டாகட்டும்பா, ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் பாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எழும்பட்டும்பா, தேசத்தை கலக்கிறவராக எழும்பட்டும்பா, சபைகளுக்குள்ள வாலிபர்களை எழுப்புங்கப்பா, குடும்பங்களில வாலிபர்களை எழுப்புங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஆண்டவர் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக இன்றைக்கு எங்கள் வாலிபர்களை ரட்சித்து எழுப்புங்கப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே ரட்சிப்பின் சத்தம் உண்டாகட்டும்பா, ரட்சிப்பின் சத்தம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரங்கள் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை இன்றைக்கு அந்த கரங்களை நீட்டுங்கப்பா. உம்முடைய ரட்சிக்க கூடிய அந்த பலத்த கரத்தை, அந்த ஓங்கிய புயத்தை ஆண்டவரை வாலிபர்களுக்கு நேராக நீட்டி ராஜா ஒவ்வொரு வாலிபர்களையும் நம்முடைய அன்பின் கயிர்களால இழுத்து கொள்ளுங்கப்பா. உம்மண்டை இழுத்து கொள்ளுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த பிள்ளைகள் அப்பா உம்மண்டை வர முடியாதபடிக்கு தடுப்பு சுவர் போல ஆண்டவரை இன்றைக்கு தடுப்பாய் நிற்கிறவர்களை இன்றைக்கு ராஜா இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட ஆண்டவர் அப்பா காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவரை தகர்க்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடுப்பு சுவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை கீழே விழட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மண்டை ஓடி வரட்டும்பா, பிள்ளைகள் உம்மண்டை ஓடி வரட்டும்பா, சிறு பிள்ளைகள் உம்மண்டை ஓடி வரட்டும்பா, வாலிபர்கள் உம்மண்டை வரட்டும்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம்பா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டு யாரெல்லாம் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ரட்சிப்பின் ஆண்டவரே அனுபவம், அந்த ஆவிக்குரிய அனுபவம் பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ அப்படியே செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளலாமா? முழு உலகத்திலும் இருக்கிற வாலிபர்களை ரட்சிக்கும்படி இந்த நாளிலே ரட்சகர் எழும்ப போகிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வந்து ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறதே.
இந்த வல்லமையுள்ள ரட்சகரை பார்த்து சொல்லுங்க, எழுந்தருளுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எழுந்தருளுங்க ஆண்டவரே. ராஜா, நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற வாலிபர்களை ரட்சிக்க எழுந்தருளுங்க. ஒவ்வொரு கண்டத்திலும் இருக்கிற வாலிபர்களை ரட்சிக்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற வாலிபர்களை ரட்சிக்க எழுந்தருளுங்கப்பா. ஒவ்வொரு பட்டணம், ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு சபை ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற வாலிபர்களை ரட்சிக்க கர்த்தர் எழுந்தருளப் போகிறதற்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை நோக்கி அபயமிட்டு கூப்பிடுகிறோம். உடைய மக்களை ஆண்டவரே, அபயமிட்டு கூப்பிட்டு உடைய மக்களை ரட்சிக்க ஒத்திரியில எழுப்புனீரே, அதே போல எங்க ரட்சகர் இயேசு எழும்புவீராக. இந்த நாளில கர்த்தர் எழும்பும்படி ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீராணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன். சொல்லுங்க வாயை திறந்து. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீ. கர்த்தர் நீர் தேற்றினீ. என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எல்லா பெற்றோரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எனக்காய் எழும்புபவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உனக்கு அவர் நன்மை செய்வார் மகனே, உனக்கு அவர் நன்மை செய்வார் மகளே. உன் வாழ்க்கையில நீ நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பலவிதமான சூழ்நிலைமையில நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசு உனக்காய் எழும்புவார். உனக்கு தகப்பன் இல்லை, ஒரு சிலருக்கு தாய் இல்லை, ஒரு சிலருக்கு யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் உனக்காக எழும்புவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். சொல்லுங்க முழு உள்ளத்தோடு. அப்பா, உம் நாமம் முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே. பாடி புகழுவே. என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எனக்காய் எழும்புபவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நீர் ரட்சகராய் எங்களுக்கு எழும்பி முழு உலகத்திலும் தேசத்திலும் கிரியை செய்ய போறதற்காய் உங்க பாதங்களில் விழுந்து உங்களுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிற ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம் இல்லையா? உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். இந்த ஆண்டவர் எப்படி இந்த நியாயாதிபதிகளின் காலத்திலே கிரியை செய்தார் என்று இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சூழ்நிலைமைகள் என்ன என்று கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசியுங்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். எப்படி இருக்குது பாருங்க. இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். எந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் இயேசு ராஜா இல்லையோ அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்துதான் வருவான்.
நீங்கள் அவனை பார்த்து இயேசு ராஜாவை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இயேசு ராஜாவிடம் ஜெபம் செய் என்றால் ஜெபிக்க மாட்டான். இயேசு ராஜாவுடைய வேதத்தை வாசி என்றால் வாசிக்க மாட்டாள். இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்ல நான் இப்படித்தான் நடப்பேன் என்று. இப்படித்தான் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவளவள் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வருகிறாள். வாலிப பெண் பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள், ஆண் பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வழிகளை தேடுகிறவர்கள் குறைந்து போயிருக்கிற ஒரு காலம் இது. ஒருவேளை ஒரு சில வீடுகளிலே பிள்ளைகள் கர்த்தரை நன்றாய் சேவிக்கிறார்கள், கர்த்தரை நாடுகிறார்கள், நேசிக்கிறார்கள். ஆனால் பல குடும்பங்களில் பெற்றோர்கள் கதறுகிறது இதற்குத்தான். இதற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, தன் வழி அல்ல உம் வழியில் இந்த வாலிபர்கள் நடக்கணும். ஆண்டவரே, சுய வழியில் அல்ல கர்த்தருடைய வழியில் வாலிபர்கள் நடக்க வேண்டும். நீர் அதற்கு கிரியை செய்ய வேண்டும். இந்த வாலிபர்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். ஒரு சவுலை சந்தித்தது போல நீர் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களை மாற்ற வேண்டும். அவர்கள் உம்மை தேட வேண்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல உம்மை தேடி கதறி உம்மை நாட உதவி செய்யும் என்று ஜெபிக்கலாமா? லெட்ஸ் ஆல் ப்ரே. Thank you, Father. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Yes, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகள் தன் இஷ்டமான பாதையில, அவர்கள் விருப்பப்பட்ட பாதையில சென்று கொண்டிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா. ராஜா, நீர் விரும்புகிற பாதை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய பிள்ளைகளை திருப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ராஜா, ஒரே ஒரு விசை உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆண்டவரே, தன் சுய இஷ்டத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே ராஜா, உம்முடைய கரத்தை நீட்டி ராஜா இப்பொழுது வாலிப பிள்ளைகளை சந்திப்பீராக ராஜா. தனக்கு விருப்பமான இஷ்டத்தோடு கூட ஆண்டவரே திரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. உம்முடைய கரத்தை நீட்டி உம் பக்கம் இழுத்து கொள்ளுங்க ராஜா. உம்முடைய சித்தத்தின்படி ஓடத்தக்கதாக, உம்முடைய சித்தத்தின்படி செய்யத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியான் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்று பவுலை சவுலை பவுலாய் மாற்றினது போல ராஜா, இன்றைக்கு தகப்பனே ராஜா, தன் இஷ்டத்தின் வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் வாழ்க்கையில குறுக்கிட்டு தகப்பனே தடுத்து நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை அல்லவா ராஜா. உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. இந்த வேளையில தகப்பனே அவளை தடுத்து நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே, அந்த சவுலை தடுத்து நிறுத்தி தகப்பனே ராஜா ஒரு மாற்றத்தை தந்தீரப்பா. உம்முடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினது போல ராஜா, இன்றைக்கு தகப்பனே வாலிப பிள்ளைகளை தடுத்து நிறுத்துங்க. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பட்டுங்கப்பா. பாவ இச்சையான வழிகளை விட்டு திரும்பட்டுங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திரும்பபடியான செபிக்கிறோம் தகப்பனே. உம்மை தேடாத இருக்கிற உணர்வுள்ள இருளடைந்த இருதயங்களை கர்த்தர் திறப்பீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா இருள்கள் இருந்த இருதயங்களை இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் உதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அவருடைய மனக்கண்ணை திறப்பீராக ராஜா. உம்மை கண்டுத்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக இருதயங்களை திறப்பீராக ராஜா. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. அன்று எம்மாவுடைய சீஷத்தின் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல இயேசுக்காக எரியத்தக்கதாக, இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்களில் வாலிப பிள்ளைகள் எழுப்புங்கப்பா. ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் தகப்பனே உமக்காய் ஓட வேண்டுங்கப்பா. உம்முடைய சித்தத்தை நாட வேண்டுங்கப்பா. உம்முடைய மன விருப்பத்தை செய்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக ராஜா. எழுப்புவீராக ராஜா. கர்த்தர் இப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகளாம் கர்த்தர் நீ சந்திப்பதுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகர மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி அப்பா. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இணையதேசுவே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே. இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறே. ஒவ்வொரு வாலிபனும் உங்களை பார்த்து இப்படி பாடணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப மகளும் உங்களை நேசிக்கணும் ஆண்டவரே. உங்க முகம் பார்க்கணும், உங்க அழகை ரசிக்கணும், உங்களை பாதத்தில் அமரணும் ஆண்டவரே. உங்க சித்த செய்யணும். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியாய் போனபடி நடந்த நிலைமையெல்லாம் மாறி, என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று உங்க சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் சுய வழியில் சாயாமல் கர்த்தருடைய வழியை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்க பிள்ளைகளை மாற்ற போறீங்க. எங்க பிள்ளைகளை மட்டும் இல்ல ஆண்டவரே, முழு உலகத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் தன் தன் பார்வைக்கு சரியானபடி போகிற பிள்ளைகளை மாற்றி உங்க சித்த செய்கிற பிள்ளைகளாய் அவர்களை நீங்க நிலைநிறுத்த போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் காலம் போலதான் இந்த காலமும் இருக்கிறது. அன்றைக்கு எப்படி மக்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தார்களோ இன்றைக்கும் மக்கள் அப்படித்தான் வாழுகிறார்கள், தங்கள் இஷ்டம் போல, தங்கள் விருப்பம் போல. அந்த நியாயாதிபதிகளின் காலத்திலே ஆண்டவர் எழுப்பின நியாயாதிபதிகள் எல்லாருமே ஆண்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவர் ஒரு பெண்ணை எழுப்பினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். இதுக்கு முன்னாடிலாம் படிக்கிறோம், அவர்கள் நியாயம் விசாரித்தான், ஒத்தினியலை எழும்பு பண்ணினார், கிதியோனை எழும்பு பண்ணினார் என்றெல்லாம் படிக்கிறோம். இங்கே திடீரென்று ஒரு பெண்ணை எழுப்புகிறார். அது எவ்வளோ நல்லா இருக்குது. ஆண்டவர் ஆண்களை மட்டுமல்ல பெண் பிள்ளைகளையும் கரங்களில் எடுக்கிற தேவன். அவளை குறித்து வேதம் சொல்கிறது. 6வது வசனம் வாசியுங்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாவின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும். என்று அவள்தான் தேசத்தை நடத்துகிறாள். தேசத்துக்கு விரோதமான யுத்தங்கள் வரும் பொழுது அந்நாட்களில் இருந்த தலைவனை அழைத்து, நீ போக கடவாய், நீ யுத்தத்தை நடத்த கடவாய் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசியுங்கள். நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். அவள் தைரியமாய் சொல்லுகிறாள், இதுதான் காட்ஸ் பிளான், இதுதான் காட் செய்ய போகிறார், இப்படித்தான் நடக்க போகிறது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? உனக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. காட்ஸ் டைரக்ஷனை ஒரு பெண் வாங்கி தேசத்திற்கு கொடுக்கிறாள். இந்நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை எழுப்ப வேண்டும்.
தெபோராக்கள் போன்ற தீர்க்க தரிசிகளை தேவன் எழுப்ப வேண்டும். தேசத்திற்கான தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பெண் பிள்ளைகள், உலகத்துக்கு பின்னாக ஓடுகிறவர்கள் அல்ல, பாவத்துக்கு பின்னாக ஓடுகிறவர்கள் அல்ல, அநேகரை பண்ணுகிற பெண்கள் அல்ல, அநேகருடைய வாழ்க்கையிலே இடறுதல்களை கொண்டு வருகிற ஸ்திரீகளாக அல்ல, தேசத்தை எழும்ப பண்ணுகிற, தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்புகிற ஸ்திரீகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். எவ்வளோ அழகா இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 8. அதற்கு பாராக், நீ என்னோடே கூட வந்தால் போவேன், என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெபோராள் போனாதான் அங்கே யுத்தமே நடக்கும். அவன் சொல்லுகிறான், நீ வந்தா நான் போவேன், நீ வரலன்னா நான் போக மாட்டேன். அப்போ தெபோராள் போகாவிட்டால் அங்கே ஜெயம் இல்லை. ஆகவேதான் தெபோராள் சொல்லுகிறாள், தெபோராள் ஆகிய நான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அவள் எழும்பினாதான் கிராமங்களுக்கு ரட்சிப்பு, அவள் எழும்பினால்தான் தேசத்துக்கு ரட்சிப்பு. என் அன்பு வாலிப மகளே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீ ஒரு தெபோராளை போல தேவனுக்காய் எழும்ப வேண்டும். ஸ்திரீகளே, நீங்கள் தேவனுக்காய் எழும்ப வேண்டும். ஜெப ஊழியத்தை செய்ய வேண்டும், ஆத்தும ஆதாயத்தை செய்ய வேண்டும். வாழ்நாளை வீணாக்கினதெல்லாம் போதும். கர்த்தர் இங்கே ஒரு பெண்ணை எடுத்து பயன்படுத்துவார் என்றால் ஏன் உங்களை பயன்படுத்த முடியாது? நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்ப ஸ்திரீகளையும் எழுப்ப வேண்டும், வாலிப பெண்களையும் எழுப்ப வேண்டும். அந்நாள் போல 84 வயது கணவனை இழந்த கைம்பெண்களாய் இருக்கிறவர்களை கூட ஆண்டவர் எழுப்ப வேண்டும். ஸ்திரீகளுக்கு மத்தியிலே, வாலிப பெண்களுக்கு மத்தியிலே ஒரு எழுப்புதலுக்காய் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததிகளுக்காக இந்த நேரத்துல உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்துல அடுத்த சந்ததியை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தெபோராளை கர்த்தாவே நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்த நாட்களில் எழுப்பினது போல அன்றைய இந்த கடைசி காலத்திற்கான தெபோராக்கள் எழும்பட்டும் சொல்லி நாங்க கேட்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததியில தெபோராக்களை கர்த்தர் எழுப்புவீராக. அன்றைய இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் தெபோராக்களாய் கர்த்தர் இந்த நாட்களிலே நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்க கேட்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. அன்றைய ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே தெபோராக்களாய் மாற்றி உமக்கான வைராக்கியம் உள்ளவர்களாய் யுத்தம் செய்கிற தெபோராக்களை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்புங்கன்னு சொல்லி நாங்க கேட்கிறோம் அப்பா. தேவனுக்காய் நிற்கிற தெபோராக்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லா குடும்பங்களிலும் எழும்புவார்களாக, எல்லா தேசங்களிலும் எழும்புவார்களாக, எல்லா பட்டணங்களிலும் தெபோராக்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளிலே தெபோராக்கள் எழும்பட்டும், வாலிபர்களிலே தெபோராக்கள் எழும்பட்டும், அன்றைய பெரியோர்களிலே அன்றைய தெபோராக்கள் எழும்பட்டும் சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அன்றைய கிராமங்கள் பாழாய் போயின என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அன்றைய பாழாய் போயின கிராமங்கள் எல்லாம் சீர்படுத்தப்படுவதற்கு, அன்றைய திரும்பவும் திரும்புவதற்கு தெபோராக்களை கர்த்தர் இந்த நாட்களிலே எழுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எழுப்புவீராக. பாழான பட்டணங்களுக்கு தெபோராக்கள் இயேசுவின் நாமத்தினால எழும்புவார்களாக சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. கடைசி காலத்திலே கர்த்தர் குறித்திருக்கிற தெபோராக்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்புவார்களாக. அபிஷேகிக்கப்பட்ட தெபோராக்கள் எழும்புவார்களாக. தேவ தரிசனம் உள்ள தெபோராக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழும்பட்டும் சொல்லி நாங்க கேட்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஜெபிக்கிற தெபோராக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. தேவனுக்காய் முன் செல்கிற தெபோராக்களை கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு சேனையாய் கர்த்தர் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சேனையின் வாலிப சேனைகள் இந்த நாட்களில் எழும்புவார்களாக சொல்லி நாங்க கேட்கிறோம் அப்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக. வாலிப பெண் பிள்ளைகளை இந்த நாட்களில் விசேஷமாய் கர்த்தர் தட்டி எழுப்புவீராக. எல்லா முடக்கப்பட்ட அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஒரு விடுதலை கடந்து வருவதாக. முடங்கி கிடக்கிற அனுபவத்திலிருந்து கர்த்தர் தட்டி எழுப்புவீராக. எழும்புகிற நாட்கள் இந்த நாளிலிருந்து உண்டாவதாக சொல்லி கேட்கிறோம் அப்பா. மறைந்திருக்கிற வாலிபர்களை கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் வெளியே கொண்டு வருவீராக, வெளியே கொண்டு வருவீராக. தேவ தரிசனத்தை நிறைவேற்ற, தேவ சித்தத்தை செய்ய
உமக்காய் ஊழியம் செய்கிற தெபோராக்களை கர்த்தர் இந்த நாட்கள்ல கொண்டு வாங்க சொல்லி நாங்க கேட்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் தேசத்திற்காய் திறப்பில் நிற்கிற அன்று அநேக ஸ்திரீகளை கர்த்தர் எழுப்புவீராக, பெண்களை கர்த்தர் எழுப்புவீராக, வாலிப பிள்ளைகள் தேசத்திற்காக நிற்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் இந்த நாட்கள் நீங்க மாற்றுங்க சொல்லி நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாட்களிலே பெரிய கிரியைகள் நடக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், பெரிய மாற்றங்கள் நடக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த ஜெபத்திலே இணைந்து அன்றைய இந்த ஜெபத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பெண் பிள்ளைகளை கர்த்தர் தெபோராக்களாய் வருகிற நாட்களில் நீங்க மாற்ற போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் பெரிய கிரியைகளை, பெரிய மாற்றங்களை எங்கள் தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் கர்த்தர் நீங்க கிரியை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே இந்த நாட்களில் தெபோராக்களை எழுப்ப போறதற்காக உமக்கு நன்றி. அநேக தெபோராக்கள் உமக்காக எழும்பி ஆண்டவரே பாழாய் கிடக்கிற பட்டணங்கள், கிராமங்களை எல்லாம் கர்த்தர் பக்கம் திருப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். சிசராக்களை சிதறடிக்க போறதற்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று கூடி முழு மனிதனாக. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் ஆவியான தேவா. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடையட்டும், உலர்ந்து போய் கிடக்கிற வாலிப பெண்கள் எழும்பட்டும், உலர்ந்து போய் கிடக்கிற குடும்ப பெண்கள் எழும்பட்டும், உலர்ந்து போய் இருக்கிற ஊழியக்கார பெண்களை தேவன் எழுப்புங்க, தீர்க்கதரிசிகளை எழுப்புங்க ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள் பலரை எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஸ்திரீகள் உலகத்தில் எல்லா துறையிலும் இருக்கிறார்களே, கர்த்தருக்கென்று எல்லாவித ஊழியங்களை செய்கிற வாலிப பெண்களை கர்த்தர் எழுப்ப போறதற்காய் உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் பல வேளைகளில் சிந்திப்பது உண்டு, வார வாரம் இப்படி கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, ஆண்டவரே நீங்க என்ன செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லையே என்று நான் நினைத்த பொழுது பல இடங்களிலும் இருந்து சகோதரிகள் சொல்லுகிற சாட்சிகள் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. நம்மோடு கூட இப்படி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயர்ல இணைந்து ஜெபிக்கிற ஸ்திரீகள் அவங்க சொன்ன சாட்சிகள் பலவற்றை கண்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். வரும் நாட்களில் ஒவ்வொரு எபிசோடிலும் ஒரு சாட்சியாவது நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நூற்றுக்கணக்கான சாட்சிகள் பல தேசங்களில் இருந்து, பல பட்டணங்களில் இருந்து. இந்த ஜெபத்துக்கு பிறகு என் பிள்ளையின் வாழ்க்கையில மாற்றம், இந்த ஜெபத்திற்கு பிறகு எங்கள் குடும்பங்களிலே மாற்றம், இந்த ஜெபத்திலே நான் இணைந்து ஜெபிப்பதில் எனக்கு ஒரு பெரிய மன நிறைவு இருக்கிறது, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மறக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு சிறு அறிவிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். பைபிள் கால்ஸ் மூலமாக ஒரு 100 நாட்கள் ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த 100 நாட்கள் ஜெபத்திலே அற்புதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 36வது நாள்.
டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்த ஜெபம் முடிவடையும். இதிலே நூற்றுக்கணக்கான பேர் காலை 5 6 மணி வரைக்கும், மாலையிலே 9 10 மணி வரைக்கும் இணைந்து ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரில் பங்கு பெறுகிற நீங்கள் யாராவது ஒருவேளை இதை குறித்து உங்களுக்கு தெரியாதிருக்கும் என்றால் ஒரே ஒரு எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். 9244448080 9244448080. இந்த ஜெபத்தில் என்ன செய்கிறோம்? அதிகாலையில் 5 மணிக்கு ஜெபத்தை துவங்குகிறோம். துதியோடு துவங்கி ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய் ஜெபிக்கிறோம், சுத்திகரிப்பிற்காய் ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம், தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம், இணைப்பில் இணைந்திருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எழுதி கொடுக்கிற எல்லா ஜெப குறிப்புகளுக்காக பாரத்தோடு பெயரை சொல்லி ஜெபிக்கிறோம். அது அற்புதமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. நீங்கள் ஒருவேளை இந்த 36 நாட்கள் தவற விட்டிருந்தால் நாளை தினத்திலிருந்து இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் இணைந்து எங்களோடு கூட ஜெபியுங்கள். நீங்கள் அதுக்குரிய அந்த கூகுள் லிங்கை கேட்டு வாங்குங்கள். அந்த கூகுள் லிங்க்ல நீங்கள் இணையும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். உங்கள் பர்சனல் லைஃப்பில் மாற்றம் வரும், ஃபேமிலியில் மாற்றம் வரும், கணவனுடைய வாழ்க்கையில், மனைவியுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றங்கள் வரும். இப்பொழுதே நூற்றுக்கணக்கான சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே அந்த ஜெபத்திலும் நீங்கள் இணைந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்கின்றேன். இந்த நியாயாதிபதிகளின் காலத்தில் சில நம்பிக்கையின் காரியங்களும் நடந்தது. என்ன அந்த நம்பிக்கையின் காரியம்? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் ஏபேரின் மனைவியாகிய யாகேல், படிங்க பார்க்கலாம். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையிலே வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இது என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் மரித்தான் என்று சொல்லுவதை விட ஒரு தேசத்திற்கு விரோதமாய் எழும்பின எதிரி மரித்து போனான். ஆண்டவர் அங்கே ஜெயத்தை கொடுத்தார். கிதியோன் ஜெபிக்கும் போது ஜெபித்தான், எங்களை மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே என்று. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை, அந்த எதிரியைத்தான் இவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார்கள். எப்பொழுது நடந்தது? இவர்கள் எல்லாம் ஆண்டவருக்காக எழும்பி நின்று யுத்தம் செய்ய புறப்பட்ட போது வீட்டிலிருந்த ஒரு ஸ்திரீயை கொண்டு, அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி அன்றைக்கு சிசரா கொலை செய்யப்பட்டான் அல்லது அழிக்கப்பட்டான். உங்கள் குடும்பத்தில் கூட எத்தனையோ எதிரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் என்றால் நான் மனிதர்களை சொல்லவில்லை, அசுத்த வல்லமைகள், பிசாசுகளின் கிரியைகள். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கும் போது கூட கர்த்தர் சில காரியங்களை காண்பித்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் தேவ ஜனங்களே, உங்களுக்கு நான் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுகிறேன். இனி நீங்கள் மௌனமாய் இருக்கக்கூடிய காலம் கிடையாது. இனி வருகிற காலங்கள் கொடிய காலங்களாய் இருக்க போகிறது. சத்துருவானவன் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தேவ ஜனங்களாகிய நீங்கள் அதிகாரத்தை எடுத்து இந்த அசுத்த வல்லமைகளுக்கு விரோதமாய் திறப்பில் நின்று ஜெபித்தால் ஒழிய நாம் எதிரியை அழிக்க முடியாது. இங்கே எதிரியை அழிக்கிறார்கள். அடுத்த அதிகாரத்தில் வெற்றி பாடல் பாடுகிறார்கள். அடுத்த அதிகாரம் ஓரிரு வசனங்களை வாசியுங்கள். அந்நாளிலே தெபோராலும் அபினேகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது, அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது. எந்த மீதியானிகள் ஒடுக்கினார்களோ ஆண்டவர் அவர்கள் மேல் ஒரு பெரிய நீதியை சரி கட்ட ஆண்டவர் அன்னைக்கு அனுக்கிரகித்தார். எந்த எதிரி அவர்களை ஒடுக்கினார்களோ அவர்களுக்கு ஒரு நீதியை சரி கட்டுகிறார். வசனம் 5 வாசியுங்கள். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது. பர்வதங்கள் கரைந்தது. சகரியாவில் வாசிக்கிறோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சிறுபாபிலுக்கு முன்பதாக சம பூமியாவாய். ஜெபம் யுத்த ஜெபம், சாதாரண ஜெபம் அல்ல, யுத்த ஜெபம் பர்வதங்களை கரைந்து போக பண்ணுகிறது. பிரச்சனைகள் கரைந்து போகும். கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்கள்
வாசியுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. அதன் பொருள் என்ன? என்னெல்லாம் எதிரா வருதோ கர்த்தருக்கு முன்பாக அவைகள் கரைந்தது. அப்படின்னா உங்களுக்கு முன்னதாக ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா கர்த்தரும் கூடவே இருக்கிறார். அந்த பிரச்சனை கர்த்தருக்கு முன்னதாகவும் இருக்கிறது. கரைந்தது, அழிந்தது, மறைந்தது. இங்கே வெற்றி பாடலை பாடுகிறார்கள். அதே போல 6ஆம் அதிகாரத்திலே நாம் கிதியோனை குறித்து பார்க்கிறோம். 6, 7 அதிகாரங்கள் எல்லாம் கிதியோனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கிதியோனை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். நியாயாதிபதிகளின் காலத்தில் வெற்றி மேல வெற்றி ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஒரு காலத்தில் மக்கள் எப்பொழுது தேவனை தேடவில்லையோ அப்பொழுது வெற்றியை இழந்தார்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எச்சரிப்பாய் சொல்கிறேன், இது தேவனை தேடும் காலம். நீங்கள் தேவனை தேடினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேவனை தேடாவிட்டால் வெற்றி கிடைக்காது. ஆகவே இந்த நாட்களில் கர்த்தரை தேடும்படி எனக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறது எப்படின்னு எனக்கு புரியல அப்படிலாம் சொல்வீங்கன்னா join us. எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த இணைப்பில் இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்திற்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இருக்கிற இடங்களிலே உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுங்கள். வாயை திறந்து சொல்லுங்க. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இணைப்பில் இணைந்திருக்கிறவர்களுக்காய், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காய், பிள்ளைகளுக்காய், அவர்கள் பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காய், அவருடைய சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காய், அவர்களுடைய மாநிலத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காய், அவர்களுடைய தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, பலவான்களை ஆண்டவரே நீர் கொள்ளை பொருளாய் உமக்கென பிரித்து கொள்ளுகிற தேவனப்பா. அன்றைக்கு தெபோராளை எழுப்பி எப்படி இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தீரோ, கிதியோனை எழுப்பி ஜெயத்தை கொடுத்தீரோ, அதே போல உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஜெயத்தை தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று அன்றைக்கு ஆண்டவரே பார்வோனை வென்ற பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திர இஸ்ரவேல் ஜனங்களும் மீரியாமும் பாடினார்களே, அதே போல ஆண்டவரே உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறப்பீராக. எந்தெந்த வல்லமைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த வல்லமைகளோடு இவர்கள் போராடத்தக்கதாக இவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். போராளிகளாய் மாற்றுங்கப்பா. முழங்காலில் யுத்தம் செய்கிறவர்களாய் மாற்றுங்க. சத்துருடைய கிரியைகளை அழித்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரை ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் மாறட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் அக்களிப்பு உண்டாகட்டும். ஆனந்த துதி ஒலி உண்டாகட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மாற்றங்களை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளின் ஜெபத்தை ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரே குறிப்பிட்ட சில தேவைகளோடு, அந்தரங்க தேவைகளோடு, குடும்ப தேவையோடு, சரீர தேவையோடு, பொருளாதார தேவையோடு, பிள்ளைகளுக்கு அடுத்த தேவைகளோடு இன்னைக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ எல்லாருக்காய் வேண்டிக் கொள்கிறேன். இவர்கள் பிள்ளைகளை குறித்த பாரங்களை விலக்கி போடுவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் வரட்டும், ஆசீர்வாதங்கள் வரட்டும், திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும், கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்களை கொடுங்க, வேலைகளை கொடுங்க ஆண்டவரே, பாஸ்போர்ட், வீசா ஆண்டவரே, கிரீன் கார்டு, PR இவைகள் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. நெடுநாள் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்பின காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய சிரசின் மேலும் உடைய கரத்தை வைத்து இந்த நாளில நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பைபிள் கால்ஸ் மூலமாய் நடக்கிற 100 நாட்கள் ஜெபத்திற்காய் நன்றி சொல்றோம். அந்த 100 days பிரேயர்ல இணைந்திருக்கிற நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புதிதாய் அநேகரை இணைப்பீராக. புதிதாய் அநேக மக்களை சேர்ப்பீராக. ராஜா, உங்களுக்கு நன்றி அப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம். உடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்க நம் மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொன்ன முடியும். அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
பயப்படாதிருங்கள், பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் பிள்ளைகளை உயரத்தில் வைப்பார், உயர்த்தி வைப்பார், மேன்மையாய் வைப்பார், ஆசீர்வாதமாய் வைப்பார், ரட்சித்து உயர்த்துவார். இந்த நினைவோடு கூட கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் கடந்து செல்லலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.